லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறதை குயிக்காக வந்து ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு செக்ஷன் போயிடும். ஸோ ரீகால். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நாம் என்னென்ன பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்னு என்னென்னு பார்த்தோம். சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்டருடைய ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் சம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், all possible results of an experiment, of an random experiment. So the random experiment na enna experiment na namakku theriyum. Random experiment na adudaiya values வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். That's it. Okay. So இந்த sample space லே அது எப்படி denote யூசுவலா வந்து denote பண்றது வந்து capital S தான் வந்து denote பண்ணும். So denote the sample space is capital S. The capital S வந்து finite set இருந்தனாக்க there are three possible. One is finite sample space, another one is countably infinite sample space, another is uncountable or is non-countability in a sample space. So அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ finite number of outcomes மட்டும் வந்ததுன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ கவுண்டபிள் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்ததுன்னா அது வந்து அந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு கவுண்டபிளி இன்ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். அன்கவுண்டபிளி நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு வந்து நான் கவுண்டபிள் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம். அது எல்லா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். டாஸிங் எ காயின் வந்து இஸ் அ ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸில் வரும். அதே வந்து ஒரு பல்போட லைஃப் டைம் வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்வலாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்டர்வல் வந்து அன்கவுண்டபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் சாம்பிள் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணோன்னே நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும், ஈவெண்ட்னா என்ன டிஃபைன். ஸோ ஈவெண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். இஃப் டேக் எனி சப்செட் ஏ ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், then A is called event. So subset of the sample space is called event. இந்த ஈவெண்ட்டே வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் அந்த சப்செட் வந்து ஹோல் செட்டாவே இருந்ததுனாக்கா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து ஷியோர் ஈவெண்ட் ஆர் சர்டன் ஈவெண்ட். அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் அந்த ஈவெண்ட்ல ஒரே ஒரு அவுட்கம் மட்டும் இருந்ததுனாக்கா இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு simple event அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த ஈவெண்ட் வந்து எம்டி செட், தட் மீன்ஸ் நோ அவுட்கம்ஸ் அந்த செட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஈவெண்ட்டு நடக்குமா நடக்காதுன்னா அது சான்சஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ நான் யூஸ்வலாக ரெண்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்கு ஃபைண்டிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஒன்று வந்து கிளாசிக்கல். ஸோ கிளாசிக்கல் மெத்தட். அனதர் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி மெத்தட். ஸோ இது ரெண்டு ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். பட் இது வந்து மோர் காம்ப்ளிகேட்ன்றதால நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மேத்தமெட்டிஷியன் தே இன்ட்ரடியூஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ். மேபி தி கால் கேபிட்டல் P இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பவர் செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் டு ரியல் நம்பர். இந்த ஃபங்க்ஷன் satisfy 3 axiom. The first axiom is P of we take any subset is always greater than or equal to 0. And then second, probability of the whole sample space is 1. And then 3, suppose A1, A2, etc. AN are mutually exclusive. So mutually exclusive na enna எந்த ரெண்டு ஈவெண்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அது எம்டி ஆகும். தட் இஸ் AI intersection AJ should be empty for all I and J, but I not equal to J. ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்செட் இன்டர்செக்ஷன் எம்டி வந்துச்சுன்னா அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்.
ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்ததுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 யூனியன் A2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் AN என்னன்னாக்கா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ சம் ஆஃப் P of AI I equal to. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆக்சியம்ஸ். ஸோ ஆக்சியம்ஸ் சொன்னால் ப்ரூஃப் கிடையாது. ஆக்சியம்னா என்னன்னாக்கா ஒரு மேத்தமெட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு அசம்ஷன் ஆஃப் ஏ மேத்தமெட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போ நம்ம குரூப் தியரியில் படி வந்து த ஃபாலோயிங் ஆக்சியம்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அந்த ஆக்சியம்ஸ் இருந்தால் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம சிலதெல்லாம் வந்து அசியூம் பண்ணால் தான் வந்து அந்த தியரி வந்து டெவலப் பண்ண முடியும். அந்த அசம்ஷன் பேர் தான் வந்து ஆக்சியம்ஸ்ன்றது. இப்போ நம்ம சம் தியரிஸ் வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கு சம் ஆக்சியம்ஸ் தேவைப்படுது, ரிசல்ட்ஸ் தேவைப்படுது. அந்த ரிசல்ட்ஸ் தான் இந்த 3 ரிசல்ட்ஸும். ஃபர்ஸ்ட் P of A is positive, P of S is 1, and then if you take mutually exclusive event, then probability of union is but sum of this one. Okay, in the function P is called probability function. Probability function. ஓகே, இப்போ இந்த வேல்யூ இப்போ எந்த ஒரு செட்டு ஈவெண்ட் கொடுத்தாலும் இந்த P of Aன்ற வேல்யூ இஸ் ஏ ரியல் நம்பர். இதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இது பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் இந்த டெஃபினிஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே சம் தியரம்ஸை வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ அது என்னென்ன தியரம்ஸ் அப்படின்றத குயிக்காக லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் தியரம், suppose A1 is a subset of A2 இருந்தனாக்கா implies the probability of A1 is less than or equal to probability of A2 using the 3 axioms. இந்த 3 axioms யூஸ் பண்ணி நாம இதை ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் probability of A2 minus A1, இந்த A2ன்ற செட்லேருந்து A1 ரிமூவ் பண்ண இதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா probability of A2 minus probability of A1. இது இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து என்ன ரிசல்ட் பார்த்தோன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எம்டி செட் வந்து 0ன்னு பார்த்தோம். அது இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த வேல்யூ வந்து நாட் ஆல் த ரியல்ஸ் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1 பார்த்தோம். டேக் எனி ஈவெண்ட் த வேல்யூ ஷுட் பி லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ ப்ளீஸ் மியூட் சம் ஒன் இஸ் ஐ திங்க் அன்மியூட்டட். ஸோ ப்ளீஸ் மியூட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எம்டி செட் இட் ஷுட் பி 0. இதுவும் பார்த்தோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தியரம் என்ன பார்த்தோம்னாக்கா A யூனியனுடைய ப்ராபபிலிட்டி பார்த்தோம். சப்போஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B ப்ரொவைடட் இஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் எம்டி. தட் இஸ் A and B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு பார்த்தோம். சப்போஸ் ஏவும் பியும் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது அப்படின்னா இன்டர்செக்ஷன் வந்து எம்டி கிடையாதுன்னா அப்போ A யூனியன் பியினுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் A பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ இந்த ப்ரூஃப் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருந்தா சிம்பிள் தான். அந்த A யூனியன் பியை வந்து 3 டிஜாயின்ட் யூனியன் ஆஃப் செட்ஸாக எழுத போறீங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஆக்சியம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று நாம் டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்க்குறோம். ஓகே, இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். So today we are going to discuss conditional probability. Conditional probability. So இது என்ன சொல்லுங்க, சப்போஸ் 2 ஈவெண்ட் இருக்கு A and B. There are 2 events A and B. A ஒரு ஈவெண்ட் and B ஒரு ஈவெண்ட். There are 2 events with ஒரு ஈவெண்ட் பத்தி நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இஸ் given, that should be positive. நான் கிரேட்டர் than equal 0வா தான் இருக்கும், பட் 0வா இல்லாத மாதிரி சப்போஸ் ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது, அதனுடைய ப்ராபபிலிட்டியும் தெரியுதுன்னா we can find a probability of another event using the first one. That is, we define probability of B
given A is nothing but is defined to be probability of A intersection B by probability of A. This is the definition of conditional probability of B given A. So actually இங்க என்ன ஆயிடுதுனாக்கா A வந்து சாம்பிள் ஸ்பேஸா மாறிடுது. ஒன்ஸ் ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு வந்த உடனே A வந்துச்சா இப்போ S வந்து ரீப்ளேஸ்ட் பை த கேபிட்டல் A. இப்போ A தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல B னுடைய ப்ராபபிலிட்டி என்னன்றதை அதை பார்க்கறது தான் இது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம யூஸ்வலாக வந்து N ஆஃப் A பை N ஆஃப் Sன்னு படிப்போம். யூஸ்வல் ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஒரு கிளாசிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் A. இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஏன்றதால ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. பிகாஸ் நம்ம வந்து எங்கே பார்க்க போறோம்னா ஏல பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஏ சப்செட் ஆஃப் A. ஏன்னா இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A, not probability of B. ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து சாம்பிள் ஸ்பேஸ் Sல கண்டுபிடிக்கிறது வேற. ஒன்ஸ் ஏன்னு ஒரு ஈவெண்ட் கொடுத்தா இந்த ஈவெண்ட்டை பொறுத்து B-னுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B by ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ஸோ இது இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது, எப்படி ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதே நீங்கள் வந்து சிம்பிளாக ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து பாசிட்டிவ்ன்றதுல ரெண்டு பக்கமும் வந்து அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. இது அனதர் ரிசல்ட். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கிடைச்சிடும். இது ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இருக்கும். So example, find the probability that a single toss of a die will result in a number less than 4. If first condition, suppose no information, no other information. அப்படின்னா ப்ராபபிலிட்டி என்ன? நோ இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்ட் பி. சப்போஸ் சம் இன்ஃபர்மேஷன் கிவன், தட் இன்ஃபர்மேஷன் இஸ் இட் இஸ் கிவன் that the toss resulted in an odd number. ஸோ இதுதான் கொஸ்டின். முதல் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு சிங்கிள் டையை வந்து டாஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னது 1 to 6 வரைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ சிங்கிள் டாஸ் ஆஃப் எ டை வில் பி ரிசல்ட் இன் எ நம்பர். அது வந்து லெஸ் தென் 4 இருக்கிற மாதிரி இருக்கிற ஈவெண்ட்டினுடைய சாம்பிள் ஸ்பேஸ் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஆனால் அதுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஏ என்ன சொன்னாங்கன்னா நோ இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன். ஸோ அப்போ ஏன்னு ஒரு ஈவெண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் சொல்கிறோம். ஏன்றது என்ன ஈவெண்ட்னாக்கா ஆக்சுவலாக இஸ் நத்திங் பட் ஏ கண்டெய்ன்ஸ் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் லெஸ் தென் 4. அப்படின்னா 1, 2, 3 இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நோ இன்ஃபர்மேஷனாக நீங்கள் டைரெக்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்கிள்டன் 1 அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்கிள்டன் 2 ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக ஃபைனிட்டாக இருந்தால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். சிங்கிள்டன் 3 எழுதிக்கலாம். Each probability of each one is 1/6. ஏன்னா equal probability we can define as 1/6. Therefore 1/6 plus 1/6 plus 1/6 is 3/6 is 2. 3/6 is nothing but 2/3. Sorry, 1/2. Sorry, 1/2. Therefore இதான் A ஓட ஆன்சர்.
So if there is no information is given, then we can directly find the probability of the event is contains less than 4. Therefore less than 4 na 1 2 3 தான். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா இங்க ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இன்னொரு ஈவெண்ட் கிடைக்குது. பின்னு ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஈவெண்ட் என்னன்னாக்கா எல்லா ஆட் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ அப்போ ஆட் நம்பர்ஸ்ல என்ன தெரியும் 1 3 5. ஏன்னா 1 2 3 4 6ல ஆட் நம்பர்ஸ்லாம் 1 2 3 இது மட்டும் 1 2 1 3 5 மட்டும் தான் ஆட் நம்பர்ஸ். இப்போ இது கிவன். இந்த ஈவெண்ட் வந்து கிவன் பண்ணிட்டேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஆனால் கிவன் பில. ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் ஓகே சாரி கிவன் ஏ ஓகே நம்ம மாற்றி எடுத்துருக்கோம். எனவே இங்கே வந்து பின்னு வச்சு ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் பை த டெஃபினிஷன் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்னன்னா இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா அகைன் நம்மளுக்கு தெரியும் ஈச் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் எலமெண்ட். இதோட ப்ராபபிலிட்டி 1/6, இதோட ப்ராபபிலிட்டி 1/6, இதோட ப்ராபபிலிட்டி 1/6. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இஸ் நத்திங் பட் 1/2. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பாருங்க ஏ என்ன 1 2 3, பி என்னது 1 3 5. அப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னன்னாக்கா 1 3 தான் காமனாக இருக்கு. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் யார் காமனாக இருக்குன்னா ஜஸ்ட் 1 and 3. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்ன? இதோட ப்ராபபிலிட்டி பிளஸ் இதோட ப்ராபபிலிட்டி தட் இஸ் 1/6 plus 1/6. அப்படின்னா என்னது 2/6. 2/6 யாரு 1/3. therefore this is 1/3. so probability of A given B is 1/3. therefore இதை நீங்க சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 2/3 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் இதோட ஆன்சர். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் நீங்க டைரக்டா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா நீங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணணும். ஓகே. another one important result தியரம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ரிசல்ட் வந்து என்னன்னா தியரமா ஸ்டேட் பண்ணிப்போம். சப்போஸ் 3 ஈவெண்ட் இருக்கு. A1 is one event, A2 is another event, A3 is another event. இப்போ 3 ஈவெண்ட் இருக்கு. இப்போ மூணுமே வந்து அக்கர் ஆகும். அப்படின்னா என்னது A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3. இந்த மூணுமே நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா இப்போ இன்டர்செக்ஷன் தான். மூணுமே நடக்கணும்னா இன்டர்செக்ஷன். மூணுத்துல ஏதாவது ஒன்று நடக்கணும்னா யூனியன் எடுக்கும். பட் இங்க வந்து மூணுமே நடக்கணும் அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3. இப்போ அதை நீங்க டயக்ராமா வரைஞ்சீங்கன்னாக்கா இப்போ A1 ஒரு ஈவெண்ட் இருக்கு, இது A2ன்னு இன்னொரு ஈவெண்ட், இது A3ன்னு ஒரு ஈவெண்ட். இப்போ மூணு ஈவெண்ட்டுமே நடக்கணும் அப்படின்னாக்கா மூணுத்துக்கு காமனான இருக்கிறத பொசிஷன் தான் போகணும். இதுதான் வந்து காமனா இருக்கிற பொசிஷன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் போர்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் வந்து ஏவிலையும் இருக்கு, A1 இருக்கு, A2 இருக்கு, A3 இருக்கு. எனவே இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் இப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ரரியா ஏதோ ஒரு ஈவெண்ட்டுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிங்க. அது ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 3 ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க, A1 A2 A3. 3 ஈவெண்ட்டை நீங்க ஒரு ஈவெண்ட் இப்போதைக்கு எடுத்துக்கீங்க. இப்போ நம்ம மூணுமே நடக்கணும். சப்போஸ் இப்போதைக்கு ஒரு ஈவெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1. இப்போ எனக்கு ஒரு ஈவெண்ட் தெரிஞ்சிருச்சு, அதனுடைய ப்ராபபிலிட்டி தெரிஞ்சுன்னா நான் இப்போ அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகணும். இப்போ A2க்கு போகணும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி A1 தெரியும், அதை யூஸ் பண்ணணும். அப்போ இப்போ A2ஓட ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னாக்கா A1. அப்போ அதுக்கு என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given A1. இப்போ அடுத்தது A3க்கு போகணும். இப்போ A3க்கு போகும்போது இப்போ நம்மளுக்கு 2 ஈவெண்ட் தெரியும், A1 தெரியும், A2 தெரியும். ஆனால் அது ரெண்டுமே நடக்கும், A1 A2 நடக்கும், A3 நடக்கும். அப்போ கடைசி என்ன தெரியும் A3 ப்ராபபிலிட்டி. ஆனால் கிவன் என்னது A1 இன்டர்செக்ஷன் A2. ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A1. ஒன்ஸ் A1 தெரிஞ்சிட்டா A2க்கு போகிறோம். ஸோ அப்போ A2 போகும்போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து A1 மாறிடுது. அதனால தான் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given A1. ஒன்ஸ் A2 நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் A3க்கு போகிறோம். A3க்கு போகும்போது நம்மளுக்கு 2 ப்ராபபிலிட்டி தெரியும், ரெண்டுமே தெரியும், A1 தெரியும், A2 தெரியும். அதனால அங்கே வந்து A1 இன்டர்செக்ஷன் A2, அங்கே வந்து A3னுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். ஏன்னா மூணுமே நடக்கணும், A1 நடக்கணும், A2 நடக்கணும், A3 நடக்கணும். ஸோ ஒன்ஸ் A1 நடந்துச்சுன்னா இப்போ A2க்கு போகும்போது we have to use this A1 கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் A3க்கு போகும்போது இந்த 2 ப்ராபபிலிட்டியும் யூஸ் பண்ணுறோம். A1 A2 மூணுத்தையும் யூஸ் A1 A2 ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி
ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அதை நான் வந்து தெளிவாக என்ன பண்ணியிருக்கேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 ஈவெண்ட்ஸ் A1 இன்டர்செக்ஷன் A2 intersection A3 is nothing but probability of A1 into probability of A2 given A1, and then probability of A3 given A1 intersection A2. இந்த ரிசல்ட் நான் வச்சுக்கேன். ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ரிசல்ட் தெரியாம நம்ம டைரக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ therefore you should know the result. ஓகே, இது ப்ரூஃப் வந்து அந்த அளவுக்கு டைரக்ட் ப்ரூஃப் தான், அதனால நான் அதை விட்டுறேன். அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், விட்டுருச்சு. இப்போ நெக்ஸ்ட் தியரத்துக்கு போகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். நெக்ஸ்ட் தியரம் தியரம் என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் A1 A2 எக்ஸெட்ரா AN வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ரெண்டு இடத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் எம்டின்னு வரும். அப்புறம் A is any event must be one of the A's. அப்படின்னா அப்படி இருந்தா என்ன சொல்ல போறோம்னாக்கா, probability of A is nothing but we have to prove probability of A1 into probability of A given A1 plus etc plus probability of AN into probability of A given AN. A is any event, but must occur in at least one of these A1 A2 etc AN. அப்படி இருந்தா இந்த probability of இந்த event வந்து இதுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இந்த A1 A2 etc ANs are given. ஓகே, இதுக்கு ப்ரூஃப் என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் தான் இது. அதை நான் டயக்ராம் போட்டாலே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்போஸ் இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னு இப்போதைக்கு வச்சுங்க. இப்போ இந்த A1 A2 எல்லாமே நான் அப்படி சும்மா வரையிறேன்னு வச்சுக்கோங்க. இது A1, வேற கலர் வேணா வரையுதுன்னா ஓகே. சப்போஸ் இது A1, சப்போஸ் இது A2, எதுவுமே இன்டர்செக்ஷன் ஆகக்கூடாது, ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So maybe we can call A1, this is A2, A3, A4 and so on. Here AN வந்துருக்கு. ஸோ இந்த N மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் இருக்கு. இப்போ இதில் எந்த ஒரு given any ஈவெண்ட் A, சப்போஸ் இங்கே ஒரு ஈவெண்ட் A இருக்க போது, ஆனால் அந்த A வந்து அட்லீஸ்ட் த ரிசல்ட் ஆஃப் A should be அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் A's இருக்கும். அப்போ எல்லாத்துலேயும் இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியா இருக்கும். இந்த A வந்து எல்லா ஏஸ் கூடயும் வந்து இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியா இருக்கும். அந்த மாதிரி ஈவெண்ட் தான். ஏன்னா பை த ரிசல்ட்டே அப்படிதான். அந்த A வந்து என்ன ரிசல்ட், A is the event must result in one of A's. அப்படின்னா எல்லா ஏஸ் கூடயும் அது இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த ப்ராபபிலிட்டி இதான் வந்து இப்போ இந்த A தான் A, இந்த ஏவோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கும். ஆனால் என்ன கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும்னாக்கா, இந்த ஏக்கும் ஆல் தி ஏஸுக்கும் கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி. அட்லீஸ்ட் ஒரு ஏஎஸ்க்கும் இன்டர்செக்ஷன் நான் எம்டி. அது அப்போ A1 இருக்கலாம், A2 இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ஜென்ரலாக A இன்டர்செக்ஷன் A வந்து எம்டி வச்சு, நான் எம்டி வச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஏவை வந்து எப்படி அதெல்லாம் பாருங்க. சப்போஸ் சிம்பிள் கேஸாக எடுத்துக்கிறேன். இது A1 எடுத்துக்கிறேன், இது A2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டுத்துலையும் டச் ஆகிற மாதிரி தான் எனக்கு A இருக்கும். இதுதான் என்னடி A, இது A, இது A1 A2. ஆனால் இப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, இங்கேயும் இருக்குன்னு வச்சுங்க, எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த போர்ஷன் இப்போ இந்த இது ஃபுல்லாக இந்த ரீஜன் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த ரீஜன் எடுக்கிறேன், அப்புறம் இந்த ரீஜன் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா ரீஜன். அப்போ இந்த ரீஜன் யாரு, இந்த ஷேடோ பண்ண ரீஜன் யாருனாக்கா A1 இன்டர்செக்ஷன் A தான் இந்த ரீஜன். இந்த ஷேடோ பண்ண ரீஜன் யாருனாக்கா A2 இன்டர்செக்ஷன் A, அதான் இந்த ரீஜன். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணுறேன், யூனியன் பண்ணுறேன். இந்த ரீஜன் எல்லா ரீஜன் யூனியன் பண்ணும்போது எனக்கு ஏவே கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த ரீஜியன் யூனியன் A2 இன்டர்செக்ஷன் A ரீஜியன் யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் AN இன்டர்செக்ஷன் A இந்த ரீஜியன். இப்போ எல்லா ரீஜியன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் வந்து காமன் எலமெண்ட்ஸ் கிடையாது. அப்போ எல்லாமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் தான். இந்த A1 இன்டர்செக்ஷன் A,
இந்த A2 intersection A etc. AN intersection A எல்லாமே வந்து mutually exclusive event. அப்ப A வந்து இந்த மாதிரி யூனியன் ஆஃப் டிஜாயின்ட் ஈவெண்ட்ஸா எழுத முடியும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண போறீங்க. ஸோ therefore probability of A equal to using the axiom probability of each things. So probability of A1 intersection A plus probability of A2 intersection A and so on plus probability of AN intersection A. AN intersection. இல்லைனா சம்மேஷன் நோட்டேஷன் எதுனா சிம்பிளாக வந்து சம்மேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் AI இன்டர்செக்ஷன் ஏன்னு எழுதிக்கணும். வேர் I equal to 1 to n. இப்போ உங்க A1 A2 எக்ஸெட்ரா ANலாம் வந்து கிவன் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இந்த இன்டர்செக்ஷனை வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். ஸோ இன்டர்செக்ஷனை வந்து இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த இப்போ A இன்டர்செக்ஷன் B வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A into probability of B given A. A given பண்ணிதானே அதனுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே A1 A2 எக்ஸெட்ரா AN வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் AI into probability of A given AI where I equal to 1 to n. ஸோ அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் ரிசல்ட். இதை வந்து சம்மேஷன் நோட்டேஷன் எது என்ன கிடைக்குன்னா சம்மேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் AI into probability of A given AI where I equal to 1 to n. So that is simple. இது யூஸ் பண்ணி தான் பேஸ் தியரத்தை வந்து ஸ்டேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பேஸ் தியரத்துக்கு இந்த தியரத்துக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. என்ன எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ்னா இந்த A1 A2 எக்ஸெட்ரா AN சொல்லி யூனியன் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் வரும். அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ் தியரம். ஓகே, யூ கேன் கோ டைரக்ட்லி பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் என்ன சொல்லுனாக்கா அகைன் A1 A2 எக்ஸெட்ரா ANஸ்லாம் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் okay event and the union of A1 A2 etc. AN is nothing but the whole sample space. ஆனா இந்த ப்ரீவியஸ் இதுக்கு நாம இந்த இது சாம்பிள் ஸ்பேஸா இருக்கணும் அவசியம் கிடையாது. பாக்ஸ் சம் செட்ஸ். ஆனா இங்க வந்து எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் வந்ததுன்னா and if A is any event then what is the probability of E is nothing but P of probability of AK into probability of A given AK. Sorry. Yes. If A is any event, then probability of AK given A is nothing but probability of AK into probability of A given AK by summation I equal to 1 to n probability of AI into probability of A given AI. So இது சிம்பிள் தான். இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா ப்ரீவியஸ் தியரத்தை நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். ப்ரூஃப். So we have to prove this equal to this. Therefore probability of AK where K is any number lies between 1 and n. Okay. So probability of AK given A is nothing but by conditional probability definition this is nothing but probability of A intersection AK by probability of A by conditional probability. Now again by using the conditional probability this is nothing but the numerator probability of AK into probability of A given AK and by probability of A, you can use the previous theorem. We proved that probability of A equal to summation probability of AI into probability of A given A. Therefore, probability of A is nothing but summation I equal to 1 to n probability of AI into probability of A given AI. So, this is the base thing. Okay. Maybe we can we solve some problems. Before that, I introduce one definition: independent events. So we say two events are independent if the probability of A intersection B
equal to probability of A into probability of B. Okay, if probability of A intersection B equal to probability of A into probability of B, then we say A and B are independent events. A and B are independent. Independent events. So actually this is if and only. Every definition is always if and only. So here, suppose A and B are independent events, then the probability of A intersection B equal to probability of A into probability of B. Okay. Therefore, this is if and only if. Suppose if we take n events are said to be independent. Suppose A1, A2, etc. some AK are independent events. We say these are all independent. If we take any two events are independent. If AI, AJ are independent. AI, the AJ are independent for all INJ. For every INJ, but I not equal to J. எந்த ரெண்டு டேட்டாலும் இண்டிபெண்டா இருக்கும். அப்படி இருந்தால் இந்த கலெக்ஷன் ஆஃப் A1, A2, etc. AK are said to be independent event. இப்போ இதே மாதிரி வந்து நீங்க 3 எலமெண்ட்ஸுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3. சப்போஸ் A1, A2, A3 ஆர் இண்டிபெண்டா இருந்ததுன்னா இது என்னன்னா டைரக்டா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A3. அதாவது இந்த செகண்ட் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லைனாக்கா ஜஸ்ட் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 தான். அதே மாதிரி தேர்டு வந்து ஃபர்ஸ்ட்டையும் டிபெண்ட் பண்ணிடல, செகண்டையும் டிபெண்ட் பண்ணிடலன்னா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A3. Because we already proved that this probability of A1 intersection A2 intersection A3 is nothing but then we already prove பண்ணிடுவோம். Probability of A1, probability of A2 given A1 into probability of A3 given A1 intersection A2. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எதனா இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருந்ததுனாக்கா எதுவுமே எதையும் டிபெண்ட் பண்ணிடல. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இங்கே A1 டிபெண்ட் பண்ணி மாதிரி பார்க்கணும். இங்கே A1 டிபெண்ட் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ டேரெக்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 தான். அதே மாதிரி இங்கே A1 A2 டிபெண்ட் பண்ணியில்லை. ஸோ அதனால ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A3. ஸோ அப்போ 3 ஈவெண்ட் ஆர் லீனியர் டிபெண்டாக இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். Any doubt you can ask now. Otherwise we can move to we solve some problems using Bayes theorem and then conditional probability. Okay, maybe I will check the chat box. Okay, no question. Now we solve some problems. Somebody is saying okay, now problems. First problem பார்ப்போம். Suppose a fair die is tossed twice. A fair die is tossed twice. என்ன பண்றோம், ஒரு பகடையை வந்து 2 டைம் வந்து உருட்டுறோம். Find the probability of getting a 4, 5 or 6 on the first toss, and a 1, 2, 3 or 4 on the second toss. இப்போ 2 டையை வந்து உருட்டுறோம். ஒரு டையினுடைய அவுட்புட் வந்து 4, 5, 6 வரணும். அண்டு அடுத்த டையில் வந்து 1, 2, 3 or 4 வரும். இது வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ 2 ஈவெண்ட் இங்கே நடக்குது. ஸோ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈவெண்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A1 என்ற ஈவெண்ட் யாருனாக்கா இஸ் a event, the outcome should be 4 5 6 on the first task. 4 5 or 6 on the first task. இப்போ இதோடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். ஆனா இது ஒரு ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் A2ன்றது என்னன்னாக்கா அவுட்கம் வந்து 1 2 3 or 4 on the second டாஸ்க். இப்போ ரெண்டு ஈவெண்ட் இருக்கு. A1 ஒரு ஈவெண்ட், A2 ஒரு ஈவெண்ட். என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு ஈவெண்ட் நடக்கும். Okay, probability of getting 4 5 6 on the first task and 1 2 3 or 4 on the second task. இப்போ ரெண்டுத்திலும் நடக்குன்னா probability of A1 intersection A2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So we have to find the probability of A1 intersection A2. ஓகே, இப்போ ரெண்டு டாஸ்க் பண்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணிட்டு போறீங்க. அப்போ we have one event. அப்போ ஃபர்ஸ்ட் A1 தான், ஏன்னா A1 தான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரிசல்ட் பண்றோம். அப்போ we know the event A1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா செகண்ட் டாஸ்க் நீங்க பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் we know the probability of the first event. Therefore we have to use the conditional probability here. So therefore by conditional probability of A1 intersection A2 is the probability of A1 into probability of A2 given A1. ஓகேங்களா? நம்ம எய்ம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given A1 வந்து. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், இதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் 4 5 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ்ல 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. therefore 3/6 இதான் இதனுடைய ப்ராபபிலிட்டி. இப்போ A2 given A1 ஆக்சுவலா இது என்னன்னாக்கா இந்த A2 வந்து இந்த A1 டிபெண்ட் பண்ணியவே இல்லை. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் அது ஏதோ வருது, செகண்ட் டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. therefore this is nothing but directly you can directly write this is actually P of A1 into P of A2. the second task வந்து first task டிபெண்ட் பண்ணி கிடையாது. therefore directly product of actually இந்த A1 A2 are independent event. the first task வந்து second task டிபெண்ட் பண்ணல, second task first task டிபெண்ட் பண்ணல. அதுக்கு அது ரிசல்ட் தனியா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இங்கே என்னன்னாக்கா 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு, டோட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து 6. therefore this is actually 1/6. 12/6 sorry this is 4/6 right. okay 12/36 yeah right. so 1/6 this is one problem. இப்போ வேற ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேஸ் தீர்த்து வச்சு என்ன போகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் போகிறது முன்னாடி இதே சப்போஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு, டீட்டெயில் எழுதுறேன். ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல 6 பால் ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து 6 ரெட் பால் இருக்கு, 4 ஒயிட் பால் இருக்கு, 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ்ல மொத்தம் இதுல 15 பால் இருக்கு. அந்த 15ல 6 ரெட்டு, 4 ப்ளூ, 4 ஒயிட்டு, 5 ப்ளூ இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னக்கா, இப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு 3 பாலை வந்து எடுக்க போறீங்க. 3 balls are drawn from the box, successfully from the box.
Okay, find the probability that they are drawn in the order red first, and then second one is white, and then blue and blue. இந்த ஆர்டர்ல எடுத்தா அதோட ப்ராபபிலிட்டி என்ன? அண்ட் இஃப் each ball is replaced. First one is each ball is question is replaced, and then second one is not replaced. Replaced na actually enna independent artham. Okay, இப்போ 3 பால் எடுக்கணும் ரேண்டமா. What's the probability that they are drawn in the order red, white, blue? கண்டிப்பா 3 பால் இருக்கணும், 3 கலருமே இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் பால் வந்து ரெட்டா இருக்கணும், செகண்ட் பால் வந்து ஒயிட்டா இருக்கணும், தேர்ட் பால் வந்து ப்ளூவா இருக்கணும். இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அது அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஈவெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கு. அப்போ சொல்யூஷன் இப்போ R1ன்றது இப்படி வச்சுக்கோங்க. R1ன்றது ஈவெண்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ட்ரா. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது வேற இது வந்து ரெட் பால் வச்சுக்கோங்க. இது வந்து ஈவெண்ட் ரெட் ஆன் ஃபர்ஸ்ட் ட்ரா. இப்போ ரெட் ஆர் டினோட்ஸ் ரெட், அது R1ன்றது ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரால ரெட் வரதுக்கான ஈவெண்ட் R1. இப்போ W2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 மீன்ஸ் செகண்ட்ல வந்து ஒயிட்டா கிடைக்கும், இதான் ஈவெண்ட். ஸோ ஒயிட் ஆன் செகண்ட் ஈவெண்ட், செகண்ட் ட்ரால வந்து ஒயிட் கிடைக்கும். அப்புறம் யூஸ்வலா ப்ளூ அது தேர்டா இருக்கும். ஸோ B3ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளூ ஆன் தேர்ட் ட்ரா. இப்போ நம்ம எய்ம் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 வந்து கிடைக்கணும், இன்டர்செக்ஷன் W2 இன்டர்செக்ஷன் B3. இதான் ஃபர்ஸ்ட். இது என்னன்னாக்கா ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது நீங்க. சார் ரீப்ளேஸ் மீன்ஸ் வாட்? இண்டிபெண்டன்ட். ஸோ இது பை த டெஃபினிஷன் இது என்னன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 பார்த்துருக்கோம். அது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் R1, அப்புறம் R1 வந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 given R1, அப்புறம் B3 போகும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் B3 given R1 இன்டர்செக்ஷன் W2. இதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷன் தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் 3 ஈவெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ரீப்ளேஸ்ட். ஸோ அப்போ ரீப்ளேஸ்ட்னாலே கண்டிப்பாக என்னன்னாக்கா இண்டிபெண்ட். ஸோ அப்போ டைரெக்டாக வந்து probability of R1 into probability of W2 into probability of B3 because it's replaced. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 என்ன, இது என்னன்னு வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க, இப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 என்ன. மொத்தம் எத்தனை பால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 15 பால் இருக்கு. 15 பால்ல நீங்க ரெட் எடுக்கணும். ரெட் எத்தனை பால் இருக்கு? 6 இருக்கு. therefore 6/15. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 அகைன் மொத்தம் 15 பால்ல நீங்க ஒயிட் எடுக்க போறீங்க. இப்போ ஒயிட் 4 இருக்கு, அப்போ 4/15. ஸோ சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் B3 அகைன் 15 பால்ல ஒயிட் ப்ளூ எடுக்கிறீங்க, ப்ளூ வந்து 5 இருக்கு, therefore 5/15. ஸோ டோட்டலாக நீங்க ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். என்னது? 6/15 into 4/15 into 5/15. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 சிம்பிளை பண்ணீங்கன்னா 8/225. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஆன்சர், ரீப்ளேஸ்டு. இப்போ நாட் ரீப்ளேஸ்டா இருந்தால் என்ன? செகண்ட்.
அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 இன்டர்செக்ஷன் W2 இன்டர்செக்ஷன் B3. இப்போ வந்து அதே தான் இருக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் R1. ஆனால் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணலை, சார் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ அதனால வந்து என்ன ஆகிடும், டிபெண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த டெஃபினிஷன். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் R1 தான் கிளியர், 6/15 இது முடிஞ்சிச்சு. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 given R1. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு பாலை சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ என்ன வரும், இல்லைன்னா இங்கே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டாகவே வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 given R1 என்ன வரும். சி இப்போ ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் 15 பால் இருக்கு. அதில் 6 வந்து ரெட்டு, 4 ஒயிட்டு, 5 ப்ளூ. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் பாலை சூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு ரெட்டு போயிடுச்சு. அப்போ மீதி வந்து 5 ரெட்டு தான் இருக்கும், 4 ஒயிட் இருக்கும், 5 ப்ளூ இருக்கும். இப்போ இதுதான் அடுத்த ஈவெண்ட். இதுல ஒயிட் சூஸ் பண்ண போறீங்க. அப்போ எத்தனை வேலை இங்க ஒயிட் 4 ஒயிட் இருக்கு, 4 டிவைடட் பை, ஆனா இங்க சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை, 5 + 5 + 4 14. ஓகே, இப்போ ஒயிட்டையும் சூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இங்க ஒரு பால் சூஸ் பண்ணிட்டீங்க, இங்க ஒரு பால் சூஸ் பண்ணீங்க. அப்ப ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 5 ரெட் இருக்கும். ஆனா ஒயிட் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 3 ஒயிட் தான் இருக்கும், 5 ப்ளூ இருக்கும். அப்போ இப்போ இதுல ஒரு ப்ளூவை சூஸ் பண்ண போறீங்க. அப்போ மொத்தம் 5 ப்ளூல ஒரு ப்ளூ சூஸ் பண்ண போறீங்க. மொத்தம் எத்தனை இருக்கு, 5 + 5 + 3. ஸோ தட் இஸ் 30. ஸோ தேர்ஃபோர் ப்ராடக்ட் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா 4/91. ஓகே, ஓகே. இதே மாதிரி இன்னொரு சிமிலர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். இன்னும் இந்த ப்ராப்ளம் புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இன்னொரு ப்ராப்ளத்துக்கு போகும். ஸோ ப்ராப்ளம் 3. சப்போஸ் ஒரு பேக் இருக்கு. அந்த ஒரு 1 பேக் கண்டைன்ஸ் 4 ஒயிட் பால்ஸ் இருக்கு, 2 பிளாக் இருக்கு, அதே மாதிரி வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் பேக். பேக் 1 கண்டைன்ஸ் திஸ். பேக் 2, இந்த பேக் 2ல வந்து என்ன இருக்குனாக்கா 3 ஒயிட் பால் இருக்கு, 5 பிளாக் இருக்கு. 2 பேக் இருக்கு. ஒரு பேக்ல வந்து 4 ஒயிட் 2 ப்ளூ, அனதர் பேக்ல வந்து 3 ஒயிட் 5 ப்ளூ. இப்போ கொஸ்டின் என்னக்கா, if 1 ball is drawn from each box, 1 ball drawn from each box or from each bag, find the probability that. அப்ப இதுல ஒரு பால் எடுக்கிறீங்க, இதுல ஒரு பால் எடுக்கிறீங்க. what is the probability of, find the probability that, first question, both are white. 2 பால் எடுக்கிறீங்க, இதுல ஒரு பால் இதுல ஒரு பால், ரெண்டுமே ஒயிட்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ both are white, ரெண்டுமே ஒயிட்டா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ செகண்ட் வந்து both are black. ஸோ ரெண்டுமே வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. தேர்ட் வந்து 1 is white 1 is black, கம்பைனா இருக்கும். ஓகே, ஸோ 1 is white and 1 is black, 1 is black. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கும் 3 ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ நாம ஈவெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ சொல்யூஷன், அப்போ W1 ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்னன்னாக்கா
white ball from the first bag. From first bag. First bagல இருந்து white எடுக்கிறதுக்கான probability W1 வச்சுக்கோ. அதே மாதிரி W2 என்றது என்னன்னாக்கா white ball from second bag. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும். அப்ப இந்த பேக்ல இருந்து எடுக்கிறதும் ஒயிட்டா இருக்கணும், இந்த பேக்ல இருந்து எடுக்கிறதும் ஒயிட்டா இருக்கணும், ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் ஆஃப், ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் W2 ரெண்டுமே ஒயிட்டா இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நீங்க வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 into probability of W2 given W1. ஏன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல சூஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் கிடைச்சிடுது. அப்ப நீங்க செகண்ட் பாக்ஸ் போறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ரிசல்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. So therefore probability of W1 intersection W2 is nothing but by conditional probability probability of W1 into probability of W2 given W1. இப்போ இதோட probability பார்ப்போம். What is the probability of W1? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 6 பால் இருக்கு. அந்த 6 பால்ல வந்து ஒயிட் பால் சூஸ் பண்றதுக்கு எத்தனை? 4 ஒயிட் பால் இருக்கு. அப்ப 4ல 6 பால்ல 4 பால் சூஸ் பண்ண போறோம். தட் இஸ் 4/6. இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேக். இப்போ செகண்டுக்கு வரும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 given W1? என்ன வரும்? ஏன்னா இது டிபெண்ட் பண்ணி இல்லை, நீ அதுல ஒரு பால் எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். இந்த பாக்ஸ்ல ஒன்று W எடுக்க போறீங்க. ஸோ அப்போ நத்திங் பட் டேரக்டா ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 தான். அப்போ இந்த W1 W2 வந்து என்னன்னாக்கா இண்டிபெண்டா தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து இது எதுவும் அஃபெக்ட் பண்ண போறது. அது தனியா அந்த ஒயிட் பால் எடுக்க போறீங்க, அது ஈவெண்ட். இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஒயிட் பால் எடுக்க போறீங்க, அது பார்க்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. இது தனியா பண்ண போறீங்க, அது தனியா பண்ண போறீங்க. ஆனா அதை ஃபர்ஸ்ட்ல பண்றீங்க, இது செகண்ட்ல பண்றீங்க, அதான் டிஃபரெண்ட் தவிர அது இது டிபெண்ட் பண்ணிடுது. அப்போ டேரக்டா இது ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 தான். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 அப்படின்னா இப்போ என்ன பண்ணும்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி W2? 8 பால் இருக்கு. 8 பால்ல வந்து ப்ளூ பால் சூஸ் பண்ண போறோம். 3 ப்ளூ பால் இருக்கு. அப்போ 3/8 இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ளூ இன் த செகண்ட். ஸோ இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளை பண்ணும்போது 1/4. இப்போ நெக்ஸ்ட் வரும், ரெண்டுமே வந்து பிளாக். ஓகே, ஸோ செகண்ட். ஆனா நம்ம இங்க வந்து பிளாக்கை பத்தி நாம எதுவுமே சொல்லலை, அதாவது ஈவெண்ட் பத்தி சொல்லலை, ஒயிட்டை பத்தி தான் W1 W2 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஆனா இங்க இருக்கிறது ரெண்டே பால் தான். அப்போ ஒயிட் நீங்க எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ளூ தான் எடுக்கிறீங்க, சாரி பிளாக் தான் எடுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க ஒயிட் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆனா கண்டிப்பா பால் எடுக்கிறீங்க. இந்த பேக்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறீங்க, இந்த பேக்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறீங்க. சப்போஸ் அது ஒயிட் பாலா இல்லைன்னா கண்டிப்பா அது பிளாக் பால் தான். அப்ப ரெண்டுமே வந்து பிளாக்கா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அர்த்தம். இந்த W1 காம்ப்ளிமெண்ட் W2 காம்ப்ளிமெண்ட். அப்ப இது என்னக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் W2 காம்ப்ளிமெண்ட். அப்ப W1 காம்ப்ளிமெண்ட் என்னன்னாக்கா பிளாக் பால் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேக். W2 காம்ப்ளிமெண்ட் என்னது? பிளாக் பால் ஃப்ரம் த செகண்ட் பேக். ஏன்னா அந்த பேக்ல ரெண்டே கலர் பேக் தான் இருக்கு. சப்போஸ் அதுல 3 கலர் பால் இருந்துச்சுன்னா நாம இந்த மாதிரி W1 காம்ப்ளிமெண்ட் சொல்ல முடியாது. இருக்குது ரெண்டே கலர் தான். அப்போ ஒயிட் இல்லைன்னா கண்டிப்பா அது பிளாக்கா தான் இருக்கும். ஸோ அப்போ நாம இன்னொரு ஈவெண்ட் நீங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதாவது B1 B2 நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இருக்கிறதே ரெண்டே தான். ஒயிட் இல்லைன்னா கண்டிப்பா அது பிளாக். ஸோ அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் கேட்கறாங்க. ரெண்டுமே பிளாக்கா இருக்கும், அதான் செகண்ட் கொஸ்டின். போத் ஆர் பிளாக். இப்போ நம்மளுக்கு தெரியும், அகைன் நீங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 காம்ப்ளிமெண்ட் into probability of W2 complement given W1 complement by conditional probability. இது நம்ம சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பார்த்திருக்கோம், என்னன்னா probability of A complement is nothing but 1 minus probability of A ன்னு சொல்லிருக்கு. So therefore using this result we will get what is the probability of W1 complement is nothing but 1 minus probability of W1. ஸோ இப்போ இது பார்க்கணும். அகைன் இது வந்து டிபெண்ட் பண்ணிடுற இந்த W2 காம்ப்ளிமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் வந்து எதுவுமே டிபெண்ட் பண்ணல. அப்போ டேரக்டா W2 காம்ப்ளிமெண்ட் தான். அந்த W2 காம்ப்ளிமெண்ட் என்னன்னாக்கா 1 minus probability of W2.
ஏன்னா இது டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம எழுதி. ஸோ therefore this is nothing but 1 minus, நம்ம ஆல்ரெடி இதுக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ? 4/6 into 1 minus, what is the probability of W2? 3/8. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினாக்கா 6 minus 4 is 2/6 into 5/8. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா 5/24. ஏன்னா இதை அடிச்சிடலாம். 3 3/24. இது இப்போ செகண்ட் சால்வ் பண்ணிச்சு. இப்போ தேர்டுக்கு வரும். ஒரு பால் வந்து ஒயிட்டாக இருக்கணும், இன்னொரு பால் வந்து பிளாக்காக இருக்கணும். இப்போ நான் வந்து கமெண்ட் அந்த சேட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன ஈவெண்ட் எடுக்கணும் ஜஸ்ட் நான் வெளியே சொல்லாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் சேட் பாக்ஸில் நான் இங்கே எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன செட் எழுதும் தேர்டு. ஸோ அதை ஜஸ்ட் டைப் பண்ணி இப்போ சென்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் W1 W2 தான் வரணும். ஆனால் அதில் ஒரு ஒயிட் இருக்கணும், ஒரு பிளாக் இருக்கணும். ஸோ ஐ கேன் see now chat box. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் என்னன்னு டைப் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒயிட் இருக்கணும், ஒரு பிளாக் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே எழுதுறேன். என்னன்னா ஒரு ஒயிட் இருக்கணும், அப்போ கண்டிப்பாக வந்து W1 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட் இருக்கும். இன்டர்செக்ஷன் செகண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக அப்போ பிளாக் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒயிட் ஆல்ரெடி நம்ம சொல்லிடுச்சு. அப்போ பிளாக் இருக்குன்னா W2 காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ therefore this is nothing but this. அப்போ இது நீங்கள் சிமிலராக வந்து இது பண்ணீங்க. இல்லைன்னா எப்படி பண்ணுறது? ஒன்று ஒயிட்டாக இருக்கும், ஒன்று பிளாக்காக இருக்குன்னா இதுதான். ஸோ இதுக்கு நீங்கள் அகைன் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ப்ராபபிலிட்டி W1. அப்போ இதில் கண்டிப்பாக ஒரு ஒயிட் இருக்குது, இதில் கண்டிப்பாக ஒரு பிளாக் இருக்குது. therefore using the conditional probability of W1 into probability of W2 complement given W1. anyway இது எல்லாமே independent தான். therefore probability of W1 into probability of W2 complement. இது வந்து 2/6. இது வந்து 1 minus probability of W2. இது வந்து 5/8. So 2/6 into 1 minus 3/8. So sorry, this is 4/6. Sorry, இது வந்து 4/6. இது வந்து W வந்து 3/8. இது பண்ணாயிடும் 5/8. ஸோ அதே மாதிரி நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா இது 2 5/8 வரும். The probability of getting one weight. Okay, class stop பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சர்வீஸ் ஸ்டாப் பண்ணலாம். Yes, what is the doubt? Please type in the chat box. On B, second question, okay. I go to the second box, okay. Okay, I stop the recording.